சக்தினா வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல. அது ஒரு தோற்றம், ஒரு மாயை. அந்த மாயையை உடைச்ச ஒரு ரகசிய சண்டை ரிப்போர்ட் தான் நாம இன்னைக்கு அலச போறோம். வாங்க, இந்த ஆச்சரியமான சண்டைக்கு போய் என்னென்ன உண்மைகள் மறைஞ்சிருக்குன்னு தோண்டி எடுப்போம். பேப்பர்ல பார்த்தா இது ஒரு ரொம்ப சிம்பிளான ட்ரைனிங் செஷன். ஒரு பக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் கின்ஷ்வான் பயங்கர அனுபவசாலி, இன்னொரு பக்கம் ஹான்சன் ஒரு புது பையன். யாரு ஜெயிப்பாங்கன்னு பார்த்த உடனே சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சில சமயம் கணக்கு தப்பாகுமே. அப்போ கின் ஷூவானோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அலட்சியம். பல வருஷ அனுபவம் அவளுக்குள்ள ஒரு தப்பான தைரியத்தை கொடுத்திருந்துச்சு. தனக்கு முன்னாடி நிக்கிறது ஒரு எதிரியே இல்ல, சும்மா விளையாடிட்டு போறதுக்கு ஒரு பொம்மைன்னு நினைச்சா. இந்த ஆணவந்தான் அவ செஞ்ச முதல் தப்பு. அந்த ஆணவம் தான் அவளோட பார்வையில ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்குச்சு. டேட்டா காட்டாத, எந்த கணக்கும் சொல்லாத ஒரு கதை அங்கே ஆரம்பிக்க ரெடியா இருந்துச்சு. கடைசியில அவளோட எல்லா கணிப்புகளையும் அது தவிடுபடியாக்கிடுச்சு. ரவுண்டு கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஆனா ஜெயிச்சது யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர். அந்த ஒரு நொடியில பவர் பேலன்ஸ் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இது எப்படி இங்க சாத்தியம்? இப்போ நாம பார்க்க போற பகுப்பாய்வோட முக்கியமான கேள்வியே இதுதான். ஒரு சின்ன ட்ரெட் கூட இல்லாத ஒரு புது பையன் ஒரு எலீட் ஃபைட்டரை எப்படி இவ்ளோ ஈஸியா காலி பண்ணான்? இதுக்கு பின்னாடி இருந்த அந்த மர்மமான சக்தி என்ன? இதுக்கான பதில் அவங்க உடம்புல இல்ல, மனசுல இருந்துச்சு. ஆமா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார். வாங்க, இந்த ஏமாத்து வேலையோட ஒவ்வொரு லேயரையா உரிச்சு பார்க்கலாம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான பவர் கேம் மாதிரி தான் தெரியும். ஒரு சீனியர் ஒரு ஜூனியருக்கு பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி. கின்ஷ்வானும் இதுதான் பார்த்தா. ஆனா சீனுக்கு பின்னால நடந்ததே வேற. நிஜத்துல ஹான்சன் ஒரு விக்டிம் கிடையாது, அவனே ஒரு ஹண்டர். அவனோட ஒவ்வொரு மூவும் கால்குலேட் பண்ணப்பட்டது. இது ஒரு ட்ரைனிங் இல்ல, இது ஒரு பக்கா ஆம்புஷ். இங்கேதான் அந்த சைக்கலாஜிக்கல் வார் பீக்கு போகுது. கின்ஷுவானோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒரு பெரிய டாக்டிக்கல் தவறா மாறுச்சு. அதே ஹான்சன் தனக்கு சாதகமா ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்பிஷ்கான வாய்ப்பா மாத்திக்கிட்டான். சண்டைக்கு அப்புறம் நடந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்ல இன்னொரு ஷாக்கிங்கான உண்மை வெளியே வந்துச்சு. அவனோட அந்த உடல் பலவீனம்னு நாம நினைச்சதும் ஒரு நடிப்பு தான். ஹான்சன் தன்னோட உண்மையான சக்திய ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி மறைச்சு வச்சிருந்தான். இந்த சைக்கலாஜிக்கல் கேம், இந்த நடிப்பு, இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். கோஸ்ட் ஹண்ட். அந்த ஒரே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு சரியான மொமெண்ட்டை உருவாக்கத்தான் இத்தனை வேலையும். கின்ஷுவான் தன்னோட எதிரிய ரொம்ப சாதாரணமா எடை போட்டு ஒரு வீக்கான ஈஸியா கணிக்கக்கூடிய அட்டாக்க ஆரம்பிச்சான். ஹான்ஷனுக்கு தேவைப்பட்ட திறவுகோலே அதுதான். அந்த ஒரு செகண்ட கரெக்டா யூஸ் பண்ணி அவனோட கோஸ்ட் ஹண்ட் மூவா ஆரம்பிச்சான். ரிசல்ட் கம்ப்ளீட் லாக். ஃபைட் ஆரம்பிச்ச மூவ்லயே கேம் ஓவர். ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செக்மேட். ஹான்சன் வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிட்டா. சொல்லப்போனா உண்மையான சண்டையே அங்க முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த ட்ரைனிங் மேட்ச் மட்டும் கண்டினியூ ஆச்சு. இப்போ அதோட அர்த்தமே மொத்தமா மாறிடுச்சு. இது திறமைக்கான போட்டி இல்ல, இது கௌரவத்துக்கான போர். தோத்துட்டோமேங்கிற அவமானத்தை தாங்கிக்க முடியாம கின்ஷுவான் ரூல்ஸ் உடைச்சா. பீஸ்டோல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்த அக்ரிமெண்ட்டை மீறி தன்னோட முழு மிருகத்தனமான சக்தியும் வெளிக்காட்டினான். இது முழுக்க முழுக்க விரக்தியில செஞ்ச ஒரு செயல். கடைசியில அவளோட ரா பவர் முன்னாடி ஹான்சன் நிக்க முடியல, அவ ஜெயிச்சா. ஆனா இந்த சார்ட் காட்டுற மாதிரி அது ஒரு ஜெயிச்ச கொண்டாட்டமே இல்ல. அது அவளோட மனசுக்குள்ள ஏற்பட்ட தோல்வி. அந்த மூவ்லயே தான் தோத்துட்டோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். மேட்ச் முடிஞ்சதும் உண்மைகள் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது. ஹான்சனோட காம்பேட் சூட்ல இருந்த சிஸ்டம் ஸ்கேன்ஸ் இந்த மொத்த ஏமாத்து நாடகத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. டேட்டா எப்பவுமே பொய் சொல்லாது இல்லையா? அந்த ரிப்போர்ட் படி அவ ஒரு புது பையங்கிற ப்ரொஃபைலே ஒரு கட்டுக்கதை. ஆட்டுக்குட்டி தோல் போர்த்திய ஓனாயவ. அந்த நிமிஷத்துல தான் கின்ஷுவானுக்கு முழு உண்மையும் புரிஞ்சது. தான் ஏமாத்தப்பட்டிருக்கோன்னு அவ உணர்ந்தா. இது ஷெல்டரோட பவர் கேம்ல ஒரு புது சாப்டரோட ஆரம்பம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. எதுக்காக ஹான்சன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இத்தனை அடியெல்லாம் வாங்கி இந்த நாடகத்தை ஆடணும்? அவனோட உண்மையான நோக்கம்தான் என்ன? பதில் அவனோட பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜில இருக்கு. அவன் ஒரு யூனிக்கான ட்ரைனிங் மெத்தட கண்டுபிடிச்சிருந்தான். அதாவது கின்ஷுவோட கோவத்தையே தனக்கு ஃபியூவலா மாத்திக்கிட்டான். அவளுக்கே தெரியாம ஷெல்டரோட பவர்ஃபுல்லான லீடர் அவனுக்கு ஒரு பர்சனல் ட்ரைனிங் பார்ட்னரா மாறிட்டாங்க. அவனுக்கு இந்த வழியெல்லாம் கிடைக்க போற பெரிய லாபத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலைதான். அப்போ இந்த முழு இன்சிடென்ட்டும் வெறும் ஒரு சண்டைய பத்தி மட்டும் இல்ல. இது ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி, பவர், இது எல்லாத்தையும் பத்தின ஒரு செம்ம லெசன். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? மூணு முக்கியமான பாடங்கள். நம்பர் 1, அவுட்டேட்டட் டேட்டாவை நம்புனா அது பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். நம்பர் 2,
சரியான டெக்னிக் இருந்தா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிற கேப்பை ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். நம்பர் 3, உங்க எதிரியோட ஈகோவை உங்களுக்கான பெரிய வெப்பனா மாத்த முடியும். கடைசியா இந்த அனாலிசிஸ் நம்மகிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு டெக்னிக் அதோட உச்சத்தை தொடும்போது வெறும் பிசிக்கல் பவருக்கு அங்க உண்மையிலேயே மதிப்பு இருக்கா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறோம். யோசிச்சு பாருங்க.